இந்த கமுர்தினி இதெல்லாம் நடக்குமா அப்படின்ற மாதிரி நினைச்சு பார்த்துருப்பாப்புல. நேற்று நைட்டு ஃபுல்லா அரோராவும் பார்வதியும் மாறி மாறி பார்த்தீங்கன்னா புலம்பிக்கிட்டே இருக்காங்க கமுர்தினுக்காக. அதாவது அரோராவுக்கு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வயிற்றுச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஆனால் அரோரா ஒரு மாதிரி நான் வந்து நல்லதுக்காக பேசுறேன், நான் வந்து உன் நல்லதுக்காக பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி திருப்பி பேசுறாங்க. அப்போ பேசும்போதுலாம் அவளாம் ஒரு ஆளு, அவளாம் ஒரு பொம்பளை அப்படின்ற மாதிரி தான் அவங்க பேசுறாங்க. அதாவது அங்க போனா அங்க அந்த சாத்தான் கிட்ட போனா நீ காலி ஆயிடுவே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஃபைனலா அவங்க பேசுனது டோட்டலா வச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் மட்டும் கிளியரா தெரியுது. அரோராக்கு ரொம்ப ரொம்ப காண்டாயிடுச்சு. நேத்து பார்வதி பக்கத்துல போய் கமுர்தின் உட்கார்ந்தது. சோ அவங்கள ஏத்துக்கவே முடியல. கமுர்தின் நம்ம கையை விட்டு போறானே அப்படின்ற மாதிரி. ஆனா கமுர்தின் ஒரு கேம் ஆடுறாரு பாருங்க, கிளீனா தெரியுது. அவரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேருமே வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாரு. கிளீனா தெரிஞ்சு போச்சு, பார்வதியும் வேணும் அரோரா வேணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல வந்துட்டாரு. சோ இது வந்து எங்க போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஆனா இந்த கான்வர்சேஷன் நடக்குதுல, இதுல வந்து பாத்தீங்கன்னா அரோரா எஃப்ஜே எப்படிப்பட்ட கேம் விளையாடிட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக அரோரா பார்வதி இவங்களுக்குள்ள ஒரு பெரிய சண்டை வரப்போகுதுன்னு. ஸோ அதுக்கான லீடு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அரோராவை பொறுத்த வரைக்கும் கமுர்தின் வந்து பார்வதி கூட போகிறது வந்து அவங்களுக்கு அக்செப்ட் பண்ண முடியல. அதாவது இவ்வளோ நாள் நீ கரெக்டாக தானே இருந்த, இவ்வளோ நாள் சமத்தா தானே இருந்த, ஒரு லேப் டாக் மாதிரி தானே என் கூட இருந்த, இப்போ என்னடா திடீர்னு இங்க இருந்து அங்கே போற அப்படின்ற மாதிரி இவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே வந்து பார்வதியோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, இப்போ நீ வந்து ஒரு 2 வாரம் இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டு உனக்கு எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட 4-5 வாரம் நாங்கள் க்ளோஸாக இருந்தோம், என் கிட்ட ஒருத்தனை பறிச்சுட்டு போனியே, இப்போ உனக்கு முன்னாடி எரியுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட லிட்டராக பார்த்தீங்கன்னா சக்காலத்தி சண்டை போடுற மாதிரி தான் ரெண்டும் அடிச்சுக்கிட்டு இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல அரோரோட மைண்ட் செட் வந்து கிளியராக தெரியுது. அதாவது பார்வதி வந்து ஒரு கெட்ட சக்தி, அந்த கெட்ட சக்தி கிட்ட நீ போனா நீ மாட்டிப்ப, அது என்னோட அட்வைஸ். இன்கேஸ் நீ போறனா என்கிட்ட இருந்து விலகிரு அப்படின்ற மாதிரி அரோரா கிளியரா சொல்றாங்க. ஆனா அரோராவை பொறுத்த வரைக்கும் விலகிருன்னு சொல்றாங்களே தவிர அவங்களால அது ஏத்துக்க முடியல. அதாவது கமுர்தின் நம்ம விட்டு போறானே அப்படின்றது ஏத்துக்க முடியல. ஏன்னா இங்க ரெண்டு பேருமே ஒரே மைண்ட் செட் தான், பார்வதியும் சரி அரோராவும் சரி, ரெண்டு பேருமே கமுர்தினை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீ என் கூட இருந்தா எனக்கு மட்டும் இரு. அதாவது கிளியரா அங்க என்ன டிசிஷன்னா, நீ வந்து என் கூட இருக்க, எனக்கு என் கூட க்ளோஸா இருக்குன்னா எனக்காக மட்டும் இரு, சும்மா அவளுக்காகவே நிப்ப எனக்காகவே நிப்ப அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது. அதே மாதிரி அரோரா என்ன சொல்றாங்கன்னா, நீ என் கூட க்ளோஸாக இருந்தனா என் கூட மட்டும் இரு, அவ கூட போனால் நீ சீரழிஞ்சு தான் போவ, அது எனக்கே தெரியும், அப்படி போற உனக்கு அது ஓகேனா நீ போய்க்கோ. அதாவது இந்த பாரு கமுர்தின், எனக்கு வந்து இந்த மாதிரி பார்வதி வந்து செட் ஆகாது, நீ அங்கே போய் இருக்கிறதுனா இரு அப்படின்னு சொல்றது வேற, அவ கூட போனால் நீ காலி ஆயிடுவேன், நாசமாக போயிடுவேன், இருந்தாலும் அங்கே போறதுனா போய்க்கோ அப்படின்ற மாதிரி தான் அரோரா சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது டேரக்டா அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, நீ அங்கே போவாதடா அப்படின்ற மாதிரி சொல்றதை விட இது வந்து பார்த்தீங்கன்னா நாசுக்கா சொல்றது, நீ அங்கே போயிடாதடா காலி ஆயிடும் அப்படின்னு சொல்றது வேற, அங்கே போனா நாசமாக போயிடுவேன், இருந்தாலும் போறதுனா போய்க்கோ, ஆனா நீ வந்து இதுக்கப்புறம் என்கிட்ட பேசாத, ஏன்னா நீ இங்கிருந்து எதை எடுத்துட்டு போய் அங்கே போடுவ அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியல, பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி அரோரா சொல்றாங்க. அது உண்மையான கேட்டீங்கன்னா உண்மைதான். ஏன்னா கமுர்தினை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஒரு விஷயம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அது வந்து உண்மையிலேயே இப்போ பார்வதி கிட்ட அந்த விஷயத்தை சொல்லக்கூடாது அப்படின்னா கூட வளரிடுவாப்ல. ஏன்னா கமுர்தின் வந்து எப்படி சொல்ல ஸ்டெடி மைண்ட்லாம் இல்லை, டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயம் பேசும்போது டப்புன்னு வளர்டுவாப்ல. இதுதான் அரோரா மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை இருக்குல்ல, ரொம்ப கேவலமா இருக்கு. அதாவது உங்களால தனியா கேம் ஆடவே முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. குறிப்பா அரோரா நேத்து நான் சொல்லியிருப்பேன், அரோரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கானா வினோத், அதாவது கமுர்தின் நீ போய்க்கோ எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு கானு குட்டி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்களே. ஸோ அதுதான் திருப்பி அவங்க நைட்டும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து வினோத் இருக்காரு, நான் அவர் கூட பேசிப்பேன், அவர் கூட பழகிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் உனக்கு தனியா இருக்க முடியாதா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இருக்கு. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான பிளேயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி சுத்துறானுங்களே, எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப காண்டாகுது. உண்மையாக அந்த விதத்தில் கானா வினோத் கூட பாராட்டலாம். ஏன்னா வினோத் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இண்டிவிஜுவலாக தான், அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அன்பு கேங்லி இருக்க மாட்டார், இந்த கேங்லி இருக்க மாட்டார், எங்கெங்க பேசணுமோ அங்கங்க பேசிட்டு அப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இண்டிவிஜுவலா விளையாடுறாருங்க அவரு. ஸோ இங்க வந்து அவர் வந்து பயங்கரமா பிளே பண்ணிட்டார் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல, ஆனா இருக்கிறது அவருக்கு உண்மையா இண்டிவிஜுவலா இருக்காருல்ல, அந்த மாதிரி உங்களால் இருக்க முடியாதா? யாராவது ஒருத்தர் சப்போர்ட் இருந்துகிட்டே இருக்கணும், ஒரு எப்படி சொல்றது வாக்கிங் ஸ்டிக் மாதிரி ஒருத்தவங்களை கூட வச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்கள பிடிச்சி வந்து நடந்துகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கமுர்தினுக்காக அரோராவும் விஜய் பார்வதி பயங்கரமா கேவலமா சண்டை போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. இந்த கேவலமான சண்டை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகுது கண்டிப்பா சொல்றேன். இந்த வாரத்தில் பாருங்க ரெண்டு பேருக்கும் பயங்கரமா அடிச்சுக்க போறாங்க. ஏன்னா அரோராவை பொறுத்த வரைக்கும் பார்வதியை அட்டாக் பண்ணணும்னு முடிவு பண்ணிச்சு. அதாவது ஓகே நீ அங்கே போய்க்கோ, ஆனால் இதுக்கப்புறம் என்கிட்ட நேர்மை இருக்குது, நீதி இருக்குது, நியாயம் இருக்குது, ஸோ நான் வந்து பேசுவேன் அப்படின்னு தான் மாதிரி அரோரா பேசணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் கமுர்தின் மேட்டர்னால தான் அரோரா கிட்டே அடங்கி போகுது. ஆக்சுவலாக கமுர்தின் அப்படின்ற ஒருத்தர் நடுவில் இருக்கிறதுனால அவங்களால பேச முடியல. ஏதாவது பேசினா கமுர்தின் வந்து இறங்கி செஞ்சு விட்டுறான். ஸோ பயங்கரமாக அடிச்சிடறான், பர்சனலாக போய் அடிக்கிறான். ஸோ அதனால வந்து கமுர்தின் எப்படியாவது நம்ம பக்கம் ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப கிளவர். அதான் சொல்லுவாங்களே அந்த புத்தி வந்து பயங்கரமாக யோசிக்கிற புத்தின்னு சொல்லுவாங்களே.
ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக யோசிச்சு கமருதீனை நம்ம பக்கம் இழுத்துட்டா அரோரா ஒரு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி இங்கே கமருதீனை போட்டு கூப்பிட்டு வச்சு கொட்டுன்னு கொட்டணுங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், நீ வந்து இங்கேயும் கோல் போகணும்னு நினைக்கிற, அங்கேயும் கோல் போகணும்னு நினைக்கிற, அப்போ யார் நீ? ஒன்று இங்கே எரியல அங்கே இரு, ஓகேங்களா? இப்போ 2 பேருக்குமே பிடிக்கலன்னு தெரிஞ்சிச்சு. ஒன்று அரோரா கிட்ட அரோரா எனக்கு வந்து பார்வதி தான் பிடிச்சிருக்கு, நாங்கள் போய் ஓகே பேசிக்கிறேன் வச்சுக்கிறேன் எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்வதிகிட்ட வந்து இப்போ ஓகே இங்கே பாரு நம்ம வந்து பேசுகிறோன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அரோரா கூட பேச போகிறேன், நீ என்கிட்ட பேசாது அப்படின்ற மாதிரி ஃபிக்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அப்படி முடிச்சு விட்டுருணும். ஆனால் இங்கே வேணுன்ற மாதிரி இது கமருதீன் நினைக்கிறா பாரு, எனக்கு வந்து லவ் கண்டென்ட்டும் வேணும், இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டும் வேணும் அரோரா கிட்ட அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. இது எனக்கு தெரிஞ்சு சரியா படலைங்க. இது வந்து எப்படி சொல்றது, ஒன்று அரோரா வேலைக்கு இருக்கணும். ஏன் அரோரா துஷார் இருக்க வரைக்கும் என் கமருதீன் இவ்வளோ க்ளோஸ் ஆகல, துஷார் போனதுக்கு அப்புறம் தானே க்ளோஸ் ஆகுற. ஸோ அப்படின்னும் போது அப்போ நீயும் ஒரு பக்கம் தப்பு தானே பண்ற, உனக்கும் வந்து ஒரு சப்போர்ட்டுக்காக தானே கமருதீனை கூட வச்சிருக்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு எப்படி சொல்றது, அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டு மாதிரி தான் கமருதீனை வளர்த்துட்டு இருக்காங்க. ஏய் போ அங்கே போய் அடி, அங்கே போய் இது பேசு. அதாவது அரோரா பொறுத்த வரைக்கும் அரோரா என்ன சொல்றாங்களோ அதுதான் கமருதீன் இவ்வளோ 2 வாரமாக செஞ்சுட்டு இருந்தாரு. அரோரா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்க தூண்டுறதுலாம் இல்லை, அந்த ஒரு கேரக்டர் அரோரா இல்லை. ஆனால் பார்வதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கமருதீன் கூட இருக்கா, டே கம்மு அடிடா அடிடா அப்படின்ற மாதிரி கம்மு வந்து தூண்டி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் ஆக மொத்தத்தில் 2 பேருமே நாயாக தான் கமருதீனை வளர்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்ல தோணுது. ஸோ இந்த இடத்துல எஃப்ஜே பற்றி ஒரு மேட்டர் சொன்னாங்கன்னு சொன்னல, அதாவது எஃப்ஜே வந்து ரொம்ப ஸ்மார்ட்டு, வியானா எஃப்ஜே அந்த கண்ட்ராவி காதல் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா எஃப்ஜே வந்து ரொம்ப ஸ்மார்ட், அவன் வந்து எல்லாரும் கூட பேசுவான் பழகுவான், ஆனால் லவ் மட்டும் இங்கே பண்ண மாட்டான். இப்போ பாரு வியானா வந்து நல்லா பேசுகிறா வைக்கிறா, அவன் மட்டும் அடுத்த ஸ்டேஜ் லவ்ன்ற மாதிரி சொல்லிட்டா இவன் வந்து வேணான்றுவான். ஏன்னா வெளியில் வந்து இதே எனக்கு எமோஷனை காட்டு அப்போ நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப கிளவராக கேம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது கிளவரான கேம் இல்ல, கேடுகட்ட கேம், ரொம்ப கன்றாவியான கேம். எப்படி நீ எல்லாம் வலின்னு வலிவ அது எல்லாத்தையும் எல்லாருமே பாக்குறாங்க, பார்த்துட்டு கடைசியா இப்ப வியானா வந்து ஓகே பிடிச்சிருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல வந்து வேணாம் அது வந்து வெளியே போய் சொன்னாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நீ சொன்னா அப்ப நீ யாரு? அப்போ நீ வந்து எப்படி யூஸ் பண்ணுற? எனக்கு தெரிஞ்சு எஃப்ஜே வந்து காவ் வாங்க போகிறான், வியானாவை கண்டிப்பாக பலி கொடுக்க போகிறான் அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. அவனோட அடுத்த டார்கெட் வியானா தான். ஆதிரேன்னு ஒரு நல்ல பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ணி அமிச்சான்னு வச்சுக்கோங்களேன். வியானா வந்து பயங்கரமான பிளேயர்லாம் சொல்ல வரல, அது ஒரு கிரிஞ்சு தான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் வியானாவை எப்படி காலி பண்ணுறது யோசிச்சிருந்தான் போல, அதுவாக வந்து வலையில் மாட்டுது, மௌன இப்போ இறங்கி செய்கிறேன்டான்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரிஞ்சு அப்போ அரோரா சொல்கிறத பார்த்தா அவன் பயங்கர கிளவராக ஆடுறான். எல்லாருக்கும் அந்த எமோஷனை தூண்டி ஒரு லவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனை தூண்டி அவங்க வந்து இவன் வலையில் உழ வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிற சமயத்தில் அவன் வந்து இல்லை எனக்கு அதெல்லாம் செட் ஆகுது, நான் வெளியே போய் தான் லவ் பண்ணுவேன், இங்கே வந்து பண்ணுறதெல்லாம் எனக்கு ஃபேக்கு அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான்னா அது உனக்கு முன்னாடியே தெரியணும்ல. நீ வலியிறலை, இவ்வளோ வலின்னு வலியிறலை. ஸோ அப்போ வலியறதுக்கு முன்னாடியே நீ வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கல. ஏன்னா அரோரா கிளியராக சொல்லுது இதுதான் அவனோட கேம் பிளே. அவன் ரொம்ப இதில் ஒரு பெருமை, அவன் ரொம்ப ஸ்மார்ட்டுன்னு. அவன் ஆடுறது எவ்வளோ கேவலமான கேமு, அதை வந்து ஸ்மார்ட்டுன்னு வர அரோரா ரொம்ப பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ஆனால் ஒன்று மட்டும் கிளியராக தெரிஞ்சிச்சுங்க, ஆக்சுவலாக எஃப்ஜே வியானா இருக்குல்ல, இந்த கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நோக்கி போயிட்டு இருக்கு. நேற்று ஒர்சன் வச்சு கிளியரா தெரிஞ்சு போச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போகுதுன்னு. அதே மாதிரி அரோரா பார்வதியோட சண்டையும் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலில் நோக்கி போயிட்டு இருக்கு. கமருதீனுக்காக 2 பேரும் பார்த்தீங்கன்னா அடிச்சுட்டு உருள போறாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நேற்று நைட்டு மாறி அங்கங்க உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேற கானா வினோத்துக்கிட்ட உட்காந்து பேசுறேன், கானா வினோத்துக்கிட்ட பேசும்போது அவர் வேற நோஸ் கட்டு கொடுத்துட்டாரு. அதாவது கமருதீன் உனக்கு எல்லாத்துக்கும் கூட நின்னா நீ எதுக்கு கமருதீன் கூட நிக்க மாட்டேற அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனா கேட்டாரு. பார்வதியில பதில் சொல்லவே முடியல, நான் எங்க நிக்கலன்னு. ஆக்சுவலா பார்வதி நிறைய இடத்துல கமருதீனுக்காக நிக்கல, அது ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை வந்து கானா வினோத் எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா பார்வதி முன்னாடியே சொல்லிட்டாரு. ஏன்னா பார்வதி ஒருத்தவங்க கூட டிஸ்கஸ் பண்ணல, எல்லாரும் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க. அரோரா என்ன சொல்றாங்க, அரோரா வந்து இந்த மாதிரி பார்வதி பாரு எங்க மேட்டர் வந்து எல்லாரும் கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்றாங்க, விக்கல்ஸ் கிட்ட கூட உட்காந்து டிஸ்கஸ் பண்ண. கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுமே வீடு ஃபுல்லா அவங்கவுங்களுக்கு யாராவது பேச கம்ஃபர்டபுளா இருக்கோ எல்லாருக்கிட்டையும் புலம்பிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இதில் ஆனால் அரோரா வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, நான் வந்து கரெக்டான ஆள், நான் வந்து உன்னை வந்து கேர் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்களே, எனக்கு அந்த பில்டப் ஏற்றுக்க முடியல. அதாவது உனக்கு அவ்வளோ காண்டு வருதுல்ல, அதாவது இப்போ பார்வதி வந்து கமருதீன் உன் கூட வந்தால் பொசசிவ் ஆகிறாங்கன்னா நீ இவன் அங்கே போனால் நீ அவ்வளோ காண்டு பண்ணுறல, மயிருன்ற அசிங்கமாக திட்டிடுவேன்ற, அசிங்கமாக கேட்டுருவேன்ற, ஸோ இவ்வளோ காண்டு வருதுல்ல. அப்போ ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்ற மாதிரி தோணுது என்னை பொறுத்த வரைக்கும். அந்த எப்படி சொல்கிறது, அந்த ஒரு பெட்டை யார் வச்சுக்கிறதுன்றதை இப்போ போட்டி. மற்றபடி பார்த்தீங்கன்னா கமருதீன் மேலே அஃபெக்ஷன் இருக்குது, கமருதீன் மேலே ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்ற மாதிரி பொறுத்தவரைக்கும் தோணல. எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்னி வேணும், அதுக்கு கமருதீன் யூஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் இவங்க 2 பேரும் நினைச்சிட்டு இருக்காங்களோன்னு எனக்கு என்னமோ தோணுது. ஸோ உங்களோட கருத்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.